அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஃபு சமையல். இன்றைக்கி நம்ம அஃபு சமையலில் நீங்கள் பார்க்க போகிறது கிராமத்து மீன் குழம்பு, ஃபிஷ் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காயை ஒரு அரை கப் எடுத்து நான் நல்லா அந்த மாதிரி மையாக அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். அடுத்தது வெங்காயம், தக்காளி, 3 பச்சை மிளகாய். இது தேங்காய் கூட சேர்க்கறதுக்காக கொஞ்சமாக புளி கரைசல் எடுத்திருக்கேன். அப்புறமா 2 துண்டு மாங்காய், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், குழம்பு மசாலா, உப்பு. அப்புறமா தாளிப்புக்காக கருவேப்பிலை, வெந்தயம், சீரகம், கருகு இதெல்லாமே இப்போ நம்ம போட்டு செய்ய போகிறோம் வாங்க. அப்புறமா மீன் இப்போ எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க மீன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கெண்டை பாருங்கள். சூப்பராக அழகாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள்லாம் போட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நான் தேவையான பொருட்கள் சேர்த்துக்க போகிறேன். இது தேங்காய். இதில் நான் கொஞ்சமாக வெங்காயம் தாளிப்பத்துக்காக எடுத்து வச்சிடுறேன். இப்போ மீதி இருக்கிற வெங்காயத்தை போட்டுடலாம். இதில் கூடவே தக்காளியும் சேர்த்துடலாம். பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். இது 3த்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசல், நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதில் மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். மிளகாய்த்தூள், தனியாத்தூள், குழம்பு மசாலா, கூடவே உப்பு எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போது இந்த மாதிரி திக்கான நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம எடுத்துக்கணும். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டாக்க சேர்த்துக்கோங்க, அது உங்கள் விருப்பம்தான். எப்படி இப்போ தாளிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மண்பானையில் சமைக்க போகிறேன். ரொம்பவே நேச்சுரலானது, அதனால நான் மண்பானை எடுத்திருக்கேன். இது நல்லா ஹீட் ஆகணும். இப்போது இது ஹீட் ஆனோடனே நம்ம இதில் எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் ரொம்பவுமே ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ அதனால் ரொம்ப பியூரானதும், அதனால் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போது தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்றேன். இதில் இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம தாளிப்பதற்காக வச்சுருக்கிற கடுகு, ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை இப்போ இதை ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு கலக்கிடலாம். இப்போது இதில் நம்ம வெங்காயத்தை எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த எண்ணெய் பொரிஞ்சுட்டு இருக்கிற எண்ணெயிலே கொஞ்சமாக மிளகாத்தூள். இது ஏன் அப்படின்னாக்கா நம்ம அதுலேயும் சேர்த்துருக்கோம், இல்லை கொஞ்சமாக எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னாக்கா எண்ணெயில் நம்ம சேர்க்கும் போது கடைசியாக குழம்பு எல்லாமே கொதிச்சு முடித்த பிறகு மேலே இந்த மாதிரி அழகாக கலர்ஃபுல்லாக நிற்கும். ஸோ அதனால இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இது மீன் குழம்புக்குன்னு இல்லை, எந்த குழம்புக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு தடவை சேர்த்துட்டு ஒரு கலக்கிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போது நம்ம நம்ம சேர்த்து வச்சுருக்கிற மசாலா எல்லாத்தையுமே இதை சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு பாருங்கள், இப்போ நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்தோம்ல, அது இதுக்காக தான். பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. எண்ணெயில் ஒரு கலர்ஃபுல்லாக தெரியும், அதனால தான். மண் சட்டியில் வந்து நம்ம சமைக்கிறதுனால ரொம்ப வாசனையாக இருக்குது, செம்மையாக இருக்குது வாசனை. பாருங்கள் இப்போ எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வந்து இங்கே பாருங்கள் ஒரு கொதி வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்கிற மாங்காய் இந்த மாதிரி ஸ்டேஜில் போட்டோம் அப்படின்னாக்கா நம்ம மாங்காய் நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி உள்ளார தள்ளி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிப்படுத்து. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து கடை ஃபுல்லாகவே வந்து நல்லா உப்பி வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்கிற மீனை சேர்த்துடலாம். ஒவ்வொன்றா அழகாக சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா வந்து வேகட்டும். நடுவில் நம்ம வந்து எதுவும் கிளற வேணாம். ஏன்னாக்கா மீன் வந்து வேகும்போது நமக்கு வந்து அப்படியே குழம்பு ஃபுல்லாகவே அப்படியே திரிஞ்சு உடஞ்சிரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சவுண்டாக அழகாக குதிச்சிட்ருக்கு. பாருங்கள் எப்படி சவுண்டு பவாஃபம் வருதுன்னு. நம்ம மீன் போட்டு நல்லா வேகிறது அது இந்த மாதிரி நமக்கு வரும். பாருங்கள் நல்லா வாசனையாக இருக்குது. நம்ம போட்ட மசாலாஸ், மீனோட வாசனை ரொம்ப செம்மையாக இருக்குது. மண் வாசனையில் சமைக்கிறதுல ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. ஆனால் ரொம்ப செம்மையாக வாசனை அடிக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மீன் வெந்துடுச்சு. இதை நம்ம வந்து குத்தி வைப்போம். வெந்துடுச்சு அதனால் அவ்வளோதான். நல்லா சூப்பராக வந்து வெந்துடுச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் அப்படின்னா 2 நிமிஷத்துக்கு வச்சிடலாம். ஏன்னா இது கொஞ்சம் வந்து இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் நல்லா வந்து வேகட்டும் 2 நிமிஷத்துக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம குழம்பு நல்லா வந்து கொதித்து வெந்துடுச்சு. மீன் கூட நல்லா சூப்பராக வாசனை அடிக்குது. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இறக்கி வச்சிடலாம் நம்ம. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். அப்படி ஆஃப் பண்ண பிறகும் எப்படி வந்து கொதிக்குதுன்னு பாருங்கள். இதுதான் மண் சட்டியோட மகிமை. சூப்பர். இப்போது நம்ம வந்து இறக்கி வச்சாச்சு. இதில் கொஞ்சமாக கார்னிஷிங்காக கொத்தமல்லி வச்சிடுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நான் சேர்த்த மிளகாத்தூள் இந்த மாதிரி மேலே நிற்கிது அழகாக. அது கூட குழம்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து நான் அதனால போட்டேன். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சூப்பராக வந்து மண் சட்டியில் வந்து நம்ம கிராமத்து மீன் குழம்பு வந்து தயார் பண்ணியாச்சு. பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு. நல்லா வாசனை கூட இருக்குது. இப்போ நான் இதை போட்டு சாப்பிட போகிறேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுனாக்கா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. டாடா ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.